வணக்கம் ராஜித். மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. நீர்மட்டம் குறைவாக இருந்த காரணத்தினால் கடந்த ஜூன் 12ஆம் தேதி திட்டமிட்டபடி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. தற்பொழுது கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் மற்றும் KRS மற்றும் கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வழிந்துள்ளது. இதனால் தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு 1,50,000 கன அடியை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 16ஆம் தேதி 44 அடியாக இருந்தது. தற்பொழுது படிப்படியாக உயர்ந்து நேற்று காலை மேட்டூர் அணை 100 அடியை எட்டியது. அதன் பிறகு நீர்வரத்தானது 1,40,000 கன அடியை கடந்து தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது குறித்து இன்று முதலமைச்சர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் எட்டப்பட்டது 3 மணி அளவில் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்பொழுது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து விட்டுள்ளார். தற்பொழுது முதற்கட்டமாக 12,000 கன அடி நீர் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தண்ணீர் திறக்கப்படுவதை ஒட்டி காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் மற்றும் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கரையோரமும் நீராட வேண்டாம், ஒளிபெருக்கி மூலம் தொலைக்காட்சி செய்தித்தாள் மூலமாகவும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தனர். குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் யாரும் நீர்நிலையம் அருகே செல்லக்கூடாது, புகைப்படம் எடுக்கக்கூடாது என எச்சரிக்கப்பட்டது. மேலும் மேட்டூர் அணையின் கரையோரம் காவிரி ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதிகளில் அணையில் தாழ்வான பகுதிகளிலும் சேலம் மாவட்டம் மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி வட்டங்களில் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் நீர் படுகையில் மற்றும் நீர் வழித்தடங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் குளிக்கவோ நீராடவோ கூடாது. இதே போலதான் கோட்டையூர், பரிசல் துறை, பண்ணவாடி, பூலாம்பட்டி, நெருஞ்சிப்பேட்டை உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் நீர்நிலையம் அருகில் செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். காவிரியில் இளைஞர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் நீரில் இறங்கி குளித்தால் மற்றும் நீச்சல் அடித்தல், மீன் பிடித்தல், கால்நடையை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லுதல், புகைப்படம் எடுத்தல் உள்ளிட்ட எந்த ஒரு செயலும் அனுமதிக்க இல்லை. அனைத்து செயலும் தவிர்க்க வேண்டும் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். இதே போல காவிரி கரையோரம் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த ஒரு அறிவிப்பானது நீர்வளத்துறை அதிகாரி வெளியிட்டுள்ளனர். தற்பொழுது இந்த மேட்டூர் அணையின் நீர் மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியை இன்னும் 2 தினங்களில் எட்ட உள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர் அளவு தற்பொழுது 110 கன அடி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 தினங்களில் முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் தற்பொழுது டெல்டா பாசனத்திற்கு நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. படிப்படியாக இந்த நீரின் அளவு உயர்த்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த காவிரி கரையோர பகுதிகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மூலம் தொடர்ந்து ஒளிபெருக்கி கொண்டு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறது.